அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பொக்கிஷம் வாய்ந்த வார்த்தை. அந்த வகையில் ரமலான் மாதம் துஆவின் சிறந்த மாதம், துஆவிற்கு ஆக சிறந்த மாதம். இந்த ஒரு மாத காலத்தில் அடியார்கள் கேட்கும் துஆவிற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அல்லாஹ் மற்ற 11 மாதங்களில் கொடுப்பதில்லை. அதுவும் ரமலான் மாதத்தின் ஒற்றைப்படை இரவுகள் ஆக சிறந்த நாட்கள் துஆவிற்கு. இந்த ஆண்டு நம்முடைய துஆ மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்கக்கூடிய கெஞ்சி கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக பொக்கிஷமானது. இந்த சமகாலத்தில் நம்முடைய துஆ எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகமே இல்லாமல் 3 துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று சொல்வார்கள். சந்தேகமே கிடையாது. 3 பேர் துஆ செஞ்சார், அந்த துஆ கபூலாகிறதுல சந்தேகம் இல்லை என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதில் ஒன்று ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக கேட்கும் துஆ. இது மறுக்கப்படுவதே கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்டால் சந்தேகமின்றி மறுக்கப்படுவது. இரண்டாவது, பிரயாணம் செய்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் மறுக்கப்படுவது கிடையாது. மூன்றாவது, அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் சந்தேகமின்றி கபூல் செய்யப்படுகிறது. அது மறுக்கப்படுவது கிடையாது. அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். இன்னொரு ஹதீஸில் மதுரூம வலுக்கான காஃபிரா, அநியாயம் செய்யப்பட்டவரின் துஆவை பயந்து கொள்ளுங்கள், அவன் காஃபிராக இருந்தாலும் பயந்து கொள்ளுங்கள், அவன் துஆ கபூலாகிறது என்று பெருமானார் சொல்கிறார். அவன் முஸ்லீம் என்று இருக்க தேவையில்லை. ஒரு காஃபிர் அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் அவர் செய்யப்பட்ட அநியாயத்தின் காரணமாக உள்ளம் முருகி சாபமிட்டு விட்டால் அதை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்புறம் அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துஆ அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. இந்த நல்ல நேரத்தில் அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் என்ற இடத்தில் நாம் மிஞ்சி இருக்கிறோம். கொஞ்சம் வெளியே இருக்கிறோம், உள்ள வாங்க. ஒரு முக்கியமான செய்திக்காக தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். பயான் இல்லை, கொஞ்சம் உள்ள இருக்கிறவங்க சீக்கிரம் வெளில வாங்க. இது ரொம்ப அவசியமான. உள்ள வந்துருங்க. உள்ள வந்து டீ குடிங்க. உள்ள வாங்க. அப்போ ஒரு தொழுகையாளி கேட்கக்கூடிய துஆவை விட, ஒரு நோன்பாளி கேட்கக்கூடிய துஆவை விட, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் எவ்வாறு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் அளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு நாளும் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி கவலை முடியாது. 1990 துவங்கிய ஷஅபான் வழக்கம் முதல் இன்று வரை இந்திய முஸ்லிம்கள், உலக முஸ்லிம்கள் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகும். நமக்கு நன்றாக தெரியும். திருக்குர்ஆனிலே நிக்காஹ் விஷயத்திலே, தலாக் விஷயத்திலே, வாய் சுமை சட்டம் விஷயத்திலே, பெண்களுக்குண்டான ஹிஜாப் விஷயத்திலே நாம் எவ்வளவு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கின்றோம் தெரியுமா? நம்முடைய பெண்கள் எவ்வளவு பேர் வடநாடுகளில் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள், தமிழகமும் அதுக்கு விதிவிலக்கல்ல, இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்ததின் காரணமாக அவர்கள் செய்யப்பட்ட கொடுமைகள் நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் தானே. அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த உரிமை. திருமணம், வாய்சுரிமை, தலாக்கு, விவாகரத்து, இந்த 4 விஷயத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சிவில் சட்டம் நமக்கு வழங்கப்பட்ட உரிமை. எந்த மதத்தவராக இருந்தாலும் அவரவர் மத விருப்பப்படி
நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற நிலையில் முஸ்லிம்கள் குர்ஆனின் அடிப்படையில் நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் குர்ஆனின் அடிப்படையில் தான் அவர்கள் சொத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் குர்ஆனின் அடிப்படையில் தான் விவாகரத்தை பற்றி பேசிக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் விஷயத்திலே, குர்ஆனுடைய சட்டத்திலே திருமணம், தலாக்கு நாம் எவ்வளவு அநியாயம் செய்யப்படுகிறது. திருக்குர்ஆன சட்டத்தை மாற்றுவதற்கென்று ஒரு ஆட்சி அதிகார பீடம் இங்கே முனைகிறது என்று சொன்னால், ஒரு சமூகத்தின் மீது அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் இஸ்லாமியர்கள் அநீதம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 6 மாத காலத்திற்கு போர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி திடீரென்று 20 நாட்கள் ரமலான் மாதத்தில் அந்த பலஸ்தீன் மக்கள் சந்தோஷமாக தங்கள் குடும்ப வாழ்க்கையை துவக்கும் நேரத்தில் கடந்த 6 நாட்களில் 2000க்கும் மேற்பட்ட பிரச்சனை குழந்தைகள், பெண்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தால். இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற, நம்மை சூழ்ந்திருக்கின்ற, நமக்கு எதிரான விரோதிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் நாளுக்கு நாள், மணிக்கு மணி நாம் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கவலை நமக்கு இன்னும் தெரியவில்லை. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. குர்ஆனில் கையை வச்சா ஒன்றும் செய்ய முடியல, ஷரீஅத்தில் கையை வச்சு பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல, ஹிஜாபில் கையை வச்சு பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. மாட்டை அறுத்தான், மாட்டுக்கறியை சமைத்தான், சாப்பிட்டான் என்று கைவிட்டு பார்த்தார்கள். எல்லா வகையிலும் அவர்கள் மோதி பார்த்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியும். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பயங்கரமான ஆபத்தை நோக்கி நாம் நெருங்கி இருக்கிறோம். இன்று நமக்கு செய்யப்பட்டிருக்கின்ற அநியாயம் என்ன தெரியுமா? இந்தியாவிலே, இந்திய நாடு முழுவதும் வக்ஃபு சொத்துக்களின் மதிப்பு 9,04,000 ஏக்கர் நிலம் உள்ளது. 9,04,000 ஏக்கர் நிலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான மஸ்ஜிதுகளுக்கும் தர்காக்களுக்கும் உண்டான வக்ஃபு சொத்து. 9,04,000 ஏக்கர் நிலப்பரப்பில் 8,07,000 பிராப்பர்ட்டிகள் இருக்கிறது. வக்ஃபு சொத்து. வக்ஃபு சொத்து யார் யாருக்கு கொடுத்தது? அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, மறுமையின் பொருத்தத்தை நாடி, சமகாலத்தில் பிற்காலத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை நாடி, அவர்களுடைய வறுமையை போக்க நாடி, நமது முன்னோர்கள், நல்ல உள்ளம் கொண்டோர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக எழுதி வைத்த சொத்துக்கள். இது அல்லாஹ்வுக்காக நாங்கள் வக்ஃபு செய்கிறோம். இது பள்ளிவாசலுக்காக பராமரிக்கப்பட வேண்டும், மதரசாக்களுக்காக பராமரிக்கப்பட வேண்டும், தர்காக்களுக்காக பராமரிக்கப்பட வேண்டும். இதை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. முழுக்க இது அல்லாஹ்வுடைய சொத்து. வக்ஃபு என்றால் என்ன அர்த்தம்? அரபியில் வக்ஃபு என்றால் இஸ்லாம். வக்ஃபு சொத்து என்றால் அது இஸ்லாம். அதன் பிறகு அதை யாருக்கும் சொந்தமாகாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமாகிவிட்டால் அதை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி 800 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி முகலாய மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை நமக்கு கிடைத்த கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்துக்களின் மதிப்பு 9 லட்சம் கோடி. சும்மா 9 லட்சம் ஏக்கர் தான் எவ்வளவு இருக்கு நம்மால் கணக்கில் பார்க்க முடியாது. இந்திய வரலாற்றிலே ஆயுதப்படைக்கு அடுத்தாக, இந்திய ரயில்வே துறைக்கு அடுத்தாக அதிகப்படியான சொத்து வக்ஃபு வாரியத்திலே இருக்கிறது. 3வது இடத்தில் வக்ஃபு வாரியம் இருக்கிறது இந்திய பொருளாதாரத்தில். மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாசிச பயங்கரவாத அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதை எப்படி ஆகும்? நாங்கள் வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் ஒன்றுமில்லை, மேலோட்டமாக ஒரு 14 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றினார். அந்த சட்டத்தை வாங்கி பார்க்கும் பொழுது நமது தமிழ்நாடு மாநில ஜமாஅத் உலமா சபை கொஞ்சம் உஷாராக ஆகி நம்முடைய மார்க்க அறிஞர்கள்
மிக முக்கியமான நீதிபதிகள், ஓய்வு பெற்ற வக்கீல்களை சந்தித்து ஒரு குழுவை அமைத்து அந்த சட்ட மசோதாவை ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. ஆராய்ச்சி செய்யப்பட்டால் அவர்கள் சொன்னது 16 திருத்தம் என்று. ஆனால் அவர்கள் அந்த சட்டத்திலே திருத்தம் செய்திருப்பது 121 திருத்தம் செய்திருக்கிறார். இதில் பெரிய ஆபத்து என்னவென்று கேட்டால், இதை நாம் அலட்சியமாக விட்டால், இதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் படிப்படியாக ஒட்டுமொத்த அல்லாஹ்வுக்காக நிர்ணயிக்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் இந்திய அரசாங்கத்தை போய் சேருவதற்குண்டான எல்லா மாற்றங்களும் அதில் இருக்கிறது. எல்லா மாற்றங்களும் இருக்கிறது. இன்று வரை வக்ஃப் நிறுவனங்கள், வக்ஃப் பள்ளிவாசல்கள், வக்ஃப் செய்யப்பட்ட தர்காக்கள், வக்ஃப் செய்யப்பட்ட மதரசாக்கள், இவைகளுக்கு முஸ்லிம்கள் தான் நிர்வாகிகள், முஸ்லிம்கள் தான் முத்தவழியாக செயல்படுகிறார்கள். அது ஆபத்தான ஒரு திருத்தம் என்னவென்றால், வக்ஃப் நிறுவனங்களிலே நிர்வாக பொறுப்பில் இந்துக்களையும் சேர்க்கலாம் என்ற சட்டம் போடப்பட்டிருக்கிறது. வக்ஃப் போர்டு பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கு முத்தவழி, ராமசாமி, கந்தசாமி வரலாங்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம முத்தவழிக்கு என்ன பண்ணணும்? பள்ளிவாசல் சம்பந்தமாக ஒரு ஆணவம் தேவை என்று சொன்னால் யார் கையெழுத்திட வேண்டும்? முத்தவழி கையெழுத்திட்டால் போதும், செல்லுபடியாகும். இப்போ இந்த வக்ஃப் நிறுவனத்திலே இந்துக்களும் உள்ளே நுழைய வைக்கலாம், அவர்களையும் நாங்கள் நிர்வாகத்தில் கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு, தர்காப்பள்ளி நிர்வாகத்திற்கு, மதரசாப்பள்ளி நிர்வாகத்திற்கு மாற்று மத நண்பர்கள், பாசிச சூழ்ச்சியாளர்கள் அந்த சங்கிகளை ரெடியாக வைத்திருக்கின்றார்கள். அவர்களை முத்துவல்லியாக்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பொறுப்பை தந்து தவறை கொடுத்துவிட்டு வெகு சீக்கிரத்திலே மொத்த வக்ஃப் சொத்துக்களும் இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்கள், அல்லாஹ்வுக்காக அள்ளப்பட்ட சொத்துக்கள் விஷயத்திலே நம்மிடத்தில் பிடிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அநியாயம் நாம் இழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனால்தான் நான் சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டவர்கள் உலகங்கள் வெறுக்கப்படுவதில்லை. நாம் இவ்வளவு அநியாயங்கள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அநியாயக்காரர்கள் சூழ்ச்சிக்கு எதிராக அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நம் உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் இதற்காக வக்ஃப் சொத்துக்களுக்காக கேட்கப்படுவான் மறுக்கப்படாது. நம் இஸ்லாமிய சட்டம் ஹிஜாபை பாதுகாப்பதற்காக கேட்கப்படுவான் மறுக்கப்படாது. நம்முடைய பலஸ்தீன் முஸ்லிம் மக்கள் அங்கே கொல்லப்படுவதற்காக கேட்கப்படுவான் மறுக்கப்படாத காரணம் முஸ்லிம்கள் என்ற காரணத்தால் அநியாயம் செய்யப்படுகிறோம், அடிமட்டத்திற்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வரிசையிலே இந்த இரவில் துஆவில் அதிகம் 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 அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் கேட்க வேண்டும். நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன் மார்க்க விஷயத்தில், உன் சொத்து விஷயத்தில், உன் சட்டம் விஷயத்தில் எங்களுக்கு அநீதி நடக்கிறது. மனசு வெம்பி மனது உந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டால் ஆட்சியாளர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிச்சயம் காணாமல் போவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபிரௌனுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்தான். நம்ரூதுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்திருக்கிறான். அபூ ஜஹல் துபா போன்ற சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்திருக்கிறான். இந்த சுந்தரிக்கா படையினருடைய சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு நம்முடைய துவாக்கள் போதும் நிச்சயமான வெற்றி அடையும். ஆக இந்த இரவிலே இதுபோல நம்முடைய இஸ்லாம் சார்ந்து, நம்முடைய திருக்குர்ஆன் சார்ந்து, நம்முடைய மஸ்ஜிதுகள் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகம் நாம் ஒவ்வொருவரும் எஞ்சி இருக்கின்ற 3 நாட்கள் ரமலான் மாதம் இருக்கிறது. 3 நாட்கள் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் மொத்தமாக நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய மார்க்க சட்டத்தை, நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை நம்மிடத்தில் குறிக்க முடியாது. அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வார். நாம் துஆ செய்வதின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இந்த வரிசையில் தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபை ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் 14 தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையில் மொத்த தமிழகத்திலையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்தில் தான் வக்ஃப் சொத்துகள் அதிகப்படியாக இருக்கிறது. தமிழக அளவில் கடலூர் மாவட்டத்தில் தான் வக்ஃப் சொத்துகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதால்
ஆரம்பத்திலே அவர்கள் எடுத்த முடிவு மொத்த தமிழகத்தையும் ஒன்று சேர்த்து கடலூரில் நடத்தலாம் என்று முடிவு செய்தார். கடலூரில் தான் நடத்த வேண்டும் என்று. அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிற வகுப்பு சொத்துக்கள் கடலூரிலே. அவர் கூடுதல் முயற்சியாக ஒரே நாளில் தமிழகத்தில் 36 மாவட்டங்களில் இந்த கண்டனங்கள் வெடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து வரக்கூடிய ஏப்ரல் 13 மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பண்ருட்டி அல்லாமா நூர் முகமது அவுலியா அவர்களுடைய தர்கா மைதானத்தில் மிகப்பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநில சபையின் முக்கியமான கோரிக்கை, ஒவ்வொரு மக்கள் அவசியம் தவறாது அங்கு வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முழு ஆதரவை, முழு கண்டனத்தை, எதிர்ப்பை அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களாக கூடி நின்று நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையோடு, ஒரு அறிவிப்போடு நமக்கு அழைப்பு கண்டிருக்கின்றார்கள். அதற்காக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று நியதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கூட்டத்தும், நம்முடைய கண்டன குரல்கள், நம்முடைய கண்டன அந்த கூட்டங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ கண்டிப்பாக அவர்கள் நம்மை பார்த்து மிரண்டு போவார்கள். அல்லாஹ்வின் சொத்தை அவர்களால் பறிக்க முடியாது என்ற நிலை வரும். இது நடக்க வேண்டுமானால் நாம் 100% அன்று எந்த வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைக்கிறோம். அதுக்காக தான் முன்கூட்டியே ஒதுக்கி வச்சுட்டு ஏப்ரல் 13 ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 4 மணி நேரம் நேரத்தை ஒதுக்க போகும். ஒரு 200 ரூபா நம்ம செலவு செஞ்சோம் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் முடியுமா? அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாக்க ஒரு நபர் 200 ரூபா செலவு செஞ்சால் போதும். ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணுறோம், மொத்தமாக அங்கே போய் இறங்கி நம்முடைய கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அதை முறியடிக்க வேண்டும். அதற்காக நாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா ரமலானுக்கு பிறகு மஷூரா செய்து எத்தனை வாகனம் செல்லலாம் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசிக்கொள்வோம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களுக்காக நாம் முழுமையாக துஆ செய்வோம். ரமலான் மாதத்தின் முழு சிறப்பை பெறுவதற்கும், நோன்புக்குண்டான நற்கூலி அனைத்தையும் பெறுவதற்கும், இரவு வணக்கங்களுக்கு உண்டான நற்கூலியை பெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய அமல்களை கபூல் செய்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்தையும் அல்லாஹ் தஆலா ரமலானின் பரக்கத்தாலும், லெய்லத்துல் கத்ர் இரவின் பரக்கத்தாலும், நோன்பின் பரக்கத்தாலும் நாம் செய்த அமல்களை கபூல் செய்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தருவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து தருவானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துருங்க. கோழி போய் தான் கூட்டு வர சொல்லுவாங்க.